இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற லெசன் ஸ்கொயரிங் நம்பர்ஸ் எண்டிங் இன் 5. அதாவது ஒரு ஸ்கொயரிங் நம்பர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, அதோட எண்டிங்கில் 5 இருக்கிற மாதிரி ஒரு நம்பர் கொடுக்குறாங்க. ஸோ அது மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது இன்னைக்கு பார்க்கலாம். இப்போ லாஸ்ட்டில் நமக்கு 5ன்னு கொடுத்துருக்கனால 5 × 5 அப்படிங்கிறது எவ்வளோ வரும்? நமக்கு 2, 5. இது எப்பயுமே மாறாது. நமக்கு எப்பயுமே என்ன வரும்? 2, 5, 25. ரெகுலராக இப்போ 5ல் எண்டிங் ஆனால் அந்த நம்பர் தான் வரும். இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோன்னா, இப்போ 7 இருக்குது. ஸோ இந்த 2 நம்பர் சேம் நம்பர் இல்லையா? இந்த 2 நம்பர் சேம் நம்பர். இதுக்கு அடுத்த நம்பர், அதாவது 7னா 7க்கு அடுத்த நம்பர் என்னது? நமக்கு 8. அப்போது 7 × 8 நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். அதாவது கொடுத்துருக்கிற நம்பரோட அடுத்த நம்பர் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 7 × 8 அப்படிங்கிறது எவ்வளோ வரும்? நமக்கு 5, 6. ஸோ ஆன்சர் நமக்கு என்னது? 5, 6, 2, 5. ஓகே, சரி, இன்னொரு சம் பார்க்கலாம். இப்போது அதே தான். இப்போ எண்டிங்கில் என்ன கொடுத்துருக்காங்க? 5ல் எண்ட் ஆகிருக்கு. ஸோ நமக்கு ஆன்சர் என்ன இருக்கும்? 2, 5. 5 × 5 = 25. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 8 இருக்குது. 8க்கு அடுத்த நம்பர் என்னென்னா 9. 8 × 9 எவ்வளோ வரும்? நமக்கு 72. 72. புரிஞ்சுதா? ஸோ ஆன்சர் நமக்கு என்ன வந்திருக்கு? 7, 2, 2, 5. அடுத்த சம் பார்க்கலாம். அதே மாதிரி சம் தான் கொடுத்துருக்கு. 5 × 5 = 2, 5, 25. இப்போ 10க்கு அடுத்த நம்பர், இப்போ இதை தனியாக எடுக்காமல் இது ரெண்டையும் சேர்த்து 10க்கு அடுத்த நம்பர் நமக்கு என்ன வரும்? 11. 11 × 10 = 110. புரிஞ்சுதா? அதே போல் நெக்ஸ்ட் இந்த சம் சால்வ் பண்ணலாம். 5 × 5 25. 6 × 7 42. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே என்ன வரும்? நமக்கு 2, 5, 25. இவங்களுக்கு அடுத்த நம்பர் 4. 3 4s are 12. இதுவும் அதே மாதிரி தான். 5 × 5 25. 4க்கு அடுத்த நம்பர் 5. 5 4s are 20, 20. Next 5 × 5 25. 9க்கு அடுத்த நம்பர் 10. 9 × 10 = 90. ஸோ இன்றைக்கி இந்த கிளாஸ் புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ.